வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கு மேலே ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சமைக்கிறதுக்கு. ஆனால் 1 கிலோவுக்கு தக்கன வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு கிழங்கு மிச்சம் இருந்து அது அப்படியே முளைச்சது மாதிரி வந்துருச்சு. அதை கொண்டு போய் கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தா இப்போ இலை விட்டு நல்லா காய் வந்துருச்சு. இப்போ காய் பறிக்கலாம். பொங்கல் டயத்தில் கொஞ்சம் பறித்தோம். அப்புறம் பார்த்தா மீதம்லாம் மீத இடம்லாம் இலையாக தான் இருந்துச்சு, காயெல்லாம் இல்லை. சரி, இப்போ அதுக்கப்புறம் இப்போ பறிக்கலான்ட்டு பறித்தோம். இப்போ 2 கிழங்கு தெரியுது. 2 கிழங்கு நல்லா பெருசாக தான் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் குட்டி குட்டி விவசாயங்கள்லாம் போட்டு நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி வச்சு என்ன நம்மளால் முடியுதோ அதை வச்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்ததுனால எடுத்து அப்படியே சுத்தம் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுக்கிறோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு கொஞ்சம் கிளியராக இல்லை. நல்லா அது என்ன சொல்கிறது, அப்படி கொஞ்சம் பூச்சி அரிச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது மருந்து தெளிக்கணும் அப்படின்னா அந்த சக்கரவள்ளி கிழங்கு விவசாயம் பண்ணுறவங்க அதை இதுக்கு மருந்து தெளிக்கணுமா இல்லை வேறு எதுவும் பவுட்ரு போடணுமா என்னங்கிறத அப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது செடி பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் செடிக்கு ஏற்ற காய் நிறையாவே இருந்துச்சு. நாங்களே அப்படி ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ செடி தான் இருக்குது, இதுக்கு இவ்வளோ கிழங்கா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கிழங்கு பாருங்கள், கழுவுனோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஆனால் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி புள்ளி புள்ளியாக இருந்துச்சு. அது என்னங்கிறது தெரியல. பச்சையாக சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எந்த கிழங்கா இருந்தாலும் முதல்ல பச்சையாக சாப்பிடுங்க. அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ கிழங்கெல்லாம் கொண்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கு. இதுதான் நம்ம தோட்டத்தில் எடுத்த சக்கரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்குல நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.